ஹலோ கைஸ், சற்றுமுன் வந்த அண்மை தகவல் பார்த்தீங்கன்னா, நேற்றைய போட்டியான இந்தியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா இடையேயான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று தொடர சமநிலையில் முடிச்சிருந்தாங்க. மேலும் நேற்றுக்கே நடைபெற்ற டெஸ்ட் போட்டி பார்த்திங்கன்னா, கிரிக்கெட் வரலாற்றிலேயே மிகவும் குறைந்த பந்துகளில் முடிவடைந்த டெஸ்ட் போட்டியாக தற்போது வரலாற்றில் இடம் பிடிச்சிருக்கு. இதற்கு முன்னதாக பார்த்திங்கன்னா 1932 மெல்போர்ன் ஸ்டேடியமில் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா இடையேயான டெஸ்ட் போட்டியில் பார்த்திங்கன்னா வெறும் 656 பந்துகளில் டெஸ்ட் போட்டி நிறைவடைந்து சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா நேற்று இந்தியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா இடையான போட்டி பார்த்திங்கன்னா வெறும் 642 பந்துகளில் முடிவடைந்து பெரும் விமர்சையை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா கடந்த 2021 அகமதாபாத் மைதானத்தில் பார்த்திங்கன்னா இந்தியா மற்றும் இங்கிலாந்துக்கு இடையான போட்டி 840 பந்துகளில் நிறைவடைந்தது. இந்த போட்டியில் பார்த்திங்கன்னா அக்ஷர் பட்டேல் ஆட்ட நாயகன் விருதை பெற்றிருந்தார். இந்த போட்டியில் பார்த்திங்கன்னா இவர் 11 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். மேலும் இந்த போட்டி பார்த்திங்கன்னா முழுவதுமாக சுழல் பந்து வீச்சுக்கு சாதகமாக இருக்கணும் இந்த போட்டியில் சர்ச்சை ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியில் பார்த்திங்கன்னா யாராலையும் விளையாட முடியலனாலும் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா மட்டும் சிறப்பாக செயல்பட்டிருந்தாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த போட்டியில் ரோஹித் சர்மா 2 இன்னிங்ஸ்லையுமே அதிரடியாக ஒரு நாள் போட்டி மாதிரி விளையாடி முதல் இன்னிங்ஸில் அரை சதமும், இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெறவும் மிகவும் உதவிகரமாக இருந்தார். மேலும் இந்த போட்டியில் பார்த்திங்கன்னா இஷாந்த் சர்மாவுடைய 100வது டெஸ்ட் போட்டியாக அமைஞ்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியில் சுழல் பந்து வீச்சு இல்லாமல் வேகப்பந்து வீச்சுக்கும் சாதகமாக இருந்துச்சு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் மற்றும் இஷாந்த் சர்மாவும் பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் விக்கெட்டை வீழ்த்தியிருந்தாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் தோல்வி அடைந்ததுக்கு பிறகு இங்கிலாந்து அணி வீரர்களும் மற்றும் அயல் நாட்டில் பல வீரர்களும் பார்த்தீங்கன்னா இந்த பிச்சு சரியில்லைனும் மேலும் சுழல் பந்து வீச்சுக்கு சாதகமாக இந்திய அணி தயார் பண்ணியிருக்காங்கன்னு இந்திய அணி மீது குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க. மேலும் குறிப்பாக அந்த போட்டியில் சுழல் பந்து வீச்சுக்கு சாதகமாக அமைஞ்சதுக்கு ஒரே காரணம் பார்த்தீங்கன்னா அதற்கு முன்னதாக அப்போ தான் பார்த்தீங்கன்னா அகமதாபாத் மைதானம் திறந்து வைக்கப்பட்டிருந்தது. டெஸ்ட் போட்டிக்கு அனுபவம் இல்லாத ஸ்டேடியம் ஒன்லி T20 போட்டி மட்டும்தான் அந்த வருடங்களில் நடைபெற்றிருந்தது. அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் போட்டி முதல் டெஸ்ட் போட்டியே பார்த்திங்கன்னா இளஞ்சிவப்பு பந்தில் டே நைட் மேட்சாக அன்றைய போட்டி நடந்திருந்தது. ஆனால் நேற்றைய போட்டியில் பார்த்திங்கன்னா இந்திய வீரரான ரவீந்திர ஜடேஜா, சவுத் ஆப்பிரிக்க வீரரான கேஷவ் மகாராஜ் ஆகிய 2 சுழல் பந்து வீச்சாளரும் பார்த்திங்கன்னா 4 இன்னிங்ஸ்லையுமே பந்தே வீசலை. அது மட்டும் இல்லாமல் நேற்றைய போட்டிலையும் பார்த்திங்கன்னா யாராலையுமே சிறப்பாக விளையாட முடியாத கிரவுண்டில் எய்டம் மார்க்ரம் மட்டும் பார்த்திங்கன்னா அற்புதமாக சதம் விளாசியிருந்தார். இது பார்த்திங்கன்னா எல்லாரையுமே வீப்பில் ஆழ்த்தியிருந்தது. கடந்த 2021 ரோஹித் சர்மா இங்கிலாந்துக்கு எதிராக சிறப்பாக செயல்பட்ட போதிலும் பிச்சோட கண்டிஷன் சரியில்லை அப்படின்னு சொன்ன கிரிக்கெட் விமர்சகர்களும் கிரிக்கெட்டோடைய முன்னாள் வீரர்களும் தற்போது நிறைவடைந்த போட்டியில் எய்டம் மார்க்கம் சிறப்பாக செயல்பட்டதுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் பிச்சோட கண்டிஷன்லாம் நல்லா தான் இருந்துச்சுன்னு பேட்டிங்கோட டெக்னிக் சரியில்லைன்னும் தற்போது தெரிவிச்சிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இந்திய ரசிகர்களை பெரும் கோபத்தில் ஆழ்த்தியிருக்கு. மேலும் ரோஹித் சர்மா மற்றும் பல இந்திய வீரர்களும் பார்த்திங்கன்னா இந்த போட்டியில் நடைபெற்ற பிச்சோட கண்டிஷன் ரொம்பவும் சரியில்லைன்னு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்தியா போட்டிகளில் நடைபெற்றால் மட்டும் இந்தியாவோடைய பிச்சு சரியில்லைன்னு தெரிவிக்கிறீங்க. மேலும் அயல் நாடுகளில் நடைபெறும் போது இதை பற்றி நீங்கள் ஏன் தெரிவிக்கிறதில்ல அப்படின்ற மாதிரியும் ரோஹித் சர்மா ஆஃப்டர் ப்ரெசன்டேஷனில் பேசியிருந்தார். மேலும் சவுத் ஆப்பிரிக்க அணியுடைய கேப்டனான டீன் எல்கரும் பார்த்திங்கன்னா முதல் நாள் ஆட்டம் முடிந்த பிறகு ப்ரெசன்டேஷனில் பார்த்திங்கன்னா எய்டம் மார்க்கம் சதம் விளாசுறதுக்கு முன்னாடியே இந்த போட்டியுடைய பிச் கண்டிஷன் சரியில்லைன்னும் இது எப்படி வருதுன்னு கணிக்க முடியலன்னும் தெரிவிச்சிருந்தார். அது மட்டும் இல்லாமல் 4வது இன்னிங்ஸில் இந்திய அணிக்கு நாங்கள் 100 ரன்ஸ் டார்கெட் வச்சாலுமே இந்திய அணியை நாங்கள் கட்டுப்படுத்துவோன்னும் டீனலுக்கு தெரிவிச்சிருந்தார். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.